ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே என்று இருக்கிறது. பொதுவாக நம்முடைய வேண்டுதல், ஆண்டவரை நோக்கி நாம் பண்ணுகிற ஜெபம் எதற்கானதாக இருக்கிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஒரு காலமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து வேண்டுதல் செய்யவோ கேட்கவோ மன்றாடவோ சொல்லவில்லை. எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலான காரியம் இருக்கும், பரலோகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பரமபிதா உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட அவர் எதை பற்றி சொல்றாருன்னா பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பரமபிதா தருவார் என்று. கலாத்தியருக்கு எழுதும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கான வேண்டுதல், நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய தேவை என்ன என்பது நமக்கு தான் நன்றாக தெரியும் இல்லையா? மற்றவங்க எல்லாரை விட நமக்கு தான் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கூட நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமிலிருந்தே நான் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து அவர் உலக பிரகாரமான சம்பாத்தியங்களுக்கு பின்னால் போகிறார். கர்த்தர் கானானுக்கு போக சொன்னா இவர் ஆரானுக்கு போறாரு. ஆரானில் போய் சம்பாதிக்கிறாரு, சவதரிக்கிறாரு மனுஷங்களை எல்லாத்தையும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்னை கானானுக்கு தானே போக சொன்னேன், நீ கானானுக்கு போகணும் 2வது தடவை சொல்றாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு போகிறார். அங்கே போயும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து, எனக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாம் அடுத்து என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தம் பெற்ற உடனே நான் தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்கிறார். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அவருக்கு ஆண்டவர் பிள்ளைய நல்ல சம்பாத்தியம் கொடுத்துட்டாரு. சம்பாத்தியம் வந்துருச்சு. இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி யாரு ஆண்டவரே, எனக்கு பின்னாடி யாரு, பையன் பிள்ளை இல்லையே. உடனே பிள்ளை வருது. பிள்ளை வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு, எனக்கு ஒரு லேண்ட் எப்போ கொடுப்பீர் ஆண்டவரே, இந்த தேசத்தை எதனால் நான் சுதந்திரத்துக் கொள்வேன். எல்லாம் வாங்கிட்டார். இப்போ ஆண்டவர் அதுக்கும் வாக்கு பண்ணிட்டார், எல்லாம் வாங்கிட்டாரு. இப்போதான் ஆபிரகாமுக்கு தெரியுது, எபிரேயர் 11 இருக்கு, அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, இதெல்லாம் நம்ம கேட்டது வேஸ்ட்டு, இதெல்லாம் இல்லை. அப்போதான் அவருக்கு தெரியுது, இல்லை இல்லை, அந்தந்த ஏஜில் அந்தந்த ஆசை வர்றது இயல்பு, அந்தந்த தேவை நாம் ஆண்டவர்கிட்ட போவது இயல்பு, அது மனிதம். அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ உலகத்தார் கேட்குற மாதிரியே கேட்டு அதே ஆசை எழுப்பினா உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியலங்கிறார். உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அதை கேட்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு. ஏங்க எனக்கு தெரியாதா, என் பையனுக்கு நான் சரி அதெல்லாம் கேட்கல, என் பையனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கேட்குறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கேட்குறேன், என் பையனுக்கு ஒரு வேலை கேட்குறேன். இப்போவும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால். இதுவும் தேவ திட்டமா, இதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போ வேண்டுதல், இடைவிடாத வேண்டுதல் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ற இடங்கள் எல்லாம் பாருங்க. எந்த இடத்திலாவது வீட்டுக்காக இருக்குதா? யாராவது பவுல்கிட்ட வீட்டுக்காக ஜெபம் பண்ண வந்தாங்களா? சொத்துக்காக ஜெபம் பண்ண வந்தாங்களா? அல்லது யாராவது வேலை தேடி வந்தாங்களா? யோசித்து பாருங்க, ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா வேதம் சொல்லக்கூடியதான வேண்டுதல் வேறு. நமக்கு இன்னும் அது என்னன்னே தெரியலன்னு பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு சொல்றோம். அதாவது தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே
அப்ப இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது பவுல் எதை குறித்து எழுதுகிறார், எந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 18வது வசனத்துல இருந்து அவர் எழுதுறார். 3 முக்கியமான காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து, என்ன வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லிட்டு தான் இந்த 26வது வசனத்துல சொல்றாரு, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, ஏதோ ஒரு ஜெப குறிப்பு இருக்கு. அந்த ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்கணும்னு ஆவியானவர் விரும்புறார். அந்த ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்கும் பொழுது அவரும் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு இருக்கு. முதலாவதாக எதை குறித்து அந்த இடத்துல ஜெப குறிப்பு எதை குறித்து இருக்கிறது? இப்ப நீங்க எல்லாம் ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் என்ன? ஏசாயால எழுதும் போது மிக தெளிவாக ஆண்டவர் எழுதுறாரு, நீங்கள் வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசம் இருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம், உங்களுக்கு இருக்கிற கேஸ் ஜெயிக்கணும்னு, உங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை சால்வ் ஆகணும்னு இதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க. அது எனக்கு அருவருப்பா இருக்குன்றார் ஆண்டவர். நீங்க தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்களுடைய ஜெபங்களை எல்லாம் பாருங்க. இந்த ஜெபங்களுக்கு பின்னால் சுயம் இருக்காது, அவங்களுடைய தேவைகள் இருக்காது. தானியேல் வந்து 70 வாரம் அடிமைத்தனம் நீங்கணும்னு ஜெபம் பண்றாரு. நெகேமியா அலங்கம் கட்ட பண்ணணும்னு ஜெபம் பண்றாரு. எஸ்தர் ஜனங்கள் விடுதலையாக்க பண்ணணும்னு ஜெபம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் எடுத்து பாருங்க. அப்ப நம்முடைய ஜெபம் எதுக்காக இருக்கு? எப்போ பாரு நம்மெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாலே நம்ம தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறோம். நம்முடைய தேவை கர்த்தர் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய 90% மக்களில் விட ஒரு 10% மக்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. என்ன ஆசீர்வாதம் கேட்டா, ஒரு வெயிலுக்கு பனிக்கு மழைக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு, ஒரு வாகனம், 3 வேளை ஆகாரம். இது 3மே ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் பெற்ற 10% மக்கள் அவன் இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் அந்த 10%ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கிறது. சரி, வாடகை வீடாவது இருக்கிறது, வாடகை கொடுக்குற அளவுக்காவது பலன் இருக்கிறது. 3 வேளை ஆகாரம் அல்ல, அஃபிஷியலாக 3 வேளை, இடையிடையே வரும்போது போகும்போது மெல்றதெல்லாம் வேற இருக்கு. ஸோ அது ஆகாரத்துக்கு குறைவே இல்லை. மிச்ச மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. எப்படியும் 1 வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜில் இருக்கு, 1 மாசத்துக்கு தேவையானது பரணையில் இருக்கு, ஷெல்ஃபில். ஸோ இப்போ நீங்க ஆகாரத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 வேளை நல்லா தான் நம்ம சாப்பிட்றோம். போக வரத்துக்கு ஒரு வாகனம் இருக்கு, 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று இருக்கு. இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இன்னும் நீங்க ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே அது சரியில்லை, இது சரியில்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பதான் நான் விரும்புறபடி நீ ஜெபம் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. நமக்காக இருக்கிற விஷயத்துக்காக உபவாசம் பண்ணி அழுது கதறி ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நீ கேட்காமே இவ்வளோ கொடுத்துருக்கிறேனே, நீ கேட்காம இவ்வளோ வருஷம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே, தாயின் கருவில் உருவாக்கும் போது உன்னை அழிக்காதபடிக்கு உன்னை கொண்டு வந்தேனே, கொண்டு வந்து இத்தனை வருஷம் உன்னை நடத்துறேன். நீ கேட்டா நான் செஞ்சேன். நீ கேட்டுதான் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தேனா? நீ கேட்டுதான் உனக்கு தாய் தகப்பனை கொடுத்தேனா? நீ கேட்டுதான் இத்தனை வருஷம் உன்னை நான் பாதுகாத்தேனா? நீ என்னை அறியாதிருந்த போதே நான் உன்னை நடத்தினேனுங்கிறார். இவ்வளோ பர்ஃபெக்டா நடத்துற ஒரு கடவுள்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம எல்லாருமே செய்யற ஒரு காரியம், போய் ஆண்டவர்கிட்ட நமக்காக நமக்காக நமக்காக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜெபம் பண்ண தெரியலப்பா, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால். அப்ப எதுக்காக தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றார். ஒரு விஷயம் தான் இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல 3 பகுதியாக அவர் சொல்லுகிறார். முதலாவதாக வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 19-20. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 19வது வசனம், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர்னா என்ன? பைபிள்ல 2-3 தேவ புத்திரரை குறித்து இருக்கு. ஒன்று தூதர்களை குறித்து இருக்கிறது. ஏன்னா யோபுவின் புஸ்தகத்துல பிசாசு தேவ புத்திரர் மத்தியில வந்து நின்றான் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் ஆதியாகமத்துல நாம் வாசிக்கிறோம்,
தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட பெண் கொண்டார்கள். அது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது சேத் வம்சத்தார். அவங்க தேவனை தொழுது கொண்டபடினாலே அவங்க தேவபுத்திரர். உதாரணமா நாம தேவனை தேடுகிற விசுவாசிக்கிறதுனால நம்ம பேர் விசுவாசின்னு பேர். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா ஆவிக்குரியவர்கள்னு பேரு. நம்ம மாம்சத்துல இருந்தாலும் நமக்கு பேர் என்னது? ஆவிக்குரியவங்கன்னு பேரு. அதே மாதிரிதான் தேவபுத்திரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் தேவபுத்திரர். ஆனா இந்த இடத்துல தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அர்த்த வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அதாவது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு மகிமையான சரீரம் வச்சிருக்கிறாராம். மகிமையின் சரீரம். அந்த தேவபுத்திரர்னா என்ன அர்த்தம்? ஒன்னு தூதரை குறிக்கிறது. இப்ப இயேசு நம்மை பத்தி சொல்லும் போது, நீங்கள் பரலோகத்திலே தூதர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த தூதர்களுக்குரிய அதே மாதிரி பிள்ளைக்குரிய சரீரம் ஒன்று அவர் வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைக்குரிய சரீரமானது மகிமையிலே இருக்கு. நமக்கு ஆண்டவர் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு 6ஆம் நாளிலே மண்ணினாலே ஒரு சரீரத்தை செய்தாரோ, அதே மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியிலே ஒரு சரீரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியிலே அந்த சரீரத்தை செய்கிறதுனாலே அந்த சரீரத்தை உங்களுக்கு எனக்கும் ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தை நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுப்பார். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். நம்ம அந்த வசனத்தை சும்மா சர்வசாதாரணமா கல்றையில அடக்காராதனையில சொல்லிட்டு போயிடுறோம். எப்படி சொல்லிட்டு போயிடும்? மண்ணை தூக்கி போடும்போது அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது. எது சிருஷ்டி? இந்த ஆத்மா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது இந்த மண்ணான சரீரத்தை விட்டு விட்டு தேவன் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமையான சரீரத்தை கொண்டு வருவார். நமக்குரிய மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவார். அந்த சரீரத்துக்காகத்தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா? நம்ம ஆத்மா அதுக்கு தான் ஏங்குதான். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் வேறு பிரிச்சு கொண்டு வந்தாராம். கீழே எழுதுறார், பவுல் சொல்றார், கொண்டு வந்து இந்த மாம்ச சரீரத்துல ஏன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னா, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வச்சிருக்கிறார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் முதல்ல இருக்க வேண்டியதான அந்த ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டா, அந்த மகிமையின் சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் சரீரத்தை பத்தின ஒரு ஆவல் எனக்கு இருக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளுக்குரியதான மகிமையான சுயாதீனம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு பாருங்க. இப்பவே நம்ம என்னவா தான் இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்கள் நாளெல்லாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்குரியதான சரீரம் வரப்போகிறது, சுயாதீனம் வரப்போகுது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இப்ப நான் பிள்ளை இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைகள் தான். இப்ப நாம் பிள்ளைகள் தான். கவனிங்க, தேவன் ஆதாமை உண்டாக்கினார். உண்டாக்கியும் போது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படியும் உண்டாக்கினார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இப்ப ஆதாம் பார்க்கறதுக்கு தேவன் மாதிரியே இருக்கிறான். அதான் அந்த சரீரம் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குது. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. செஞ்ச பிறகு அவர் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது, ஆதாம் தேவ சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு 130 வயதாகும் போது, அப்படிதானே இருக்குது, வயதாகும் பொழுது தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். அப்படிதானே இருக்கு. அப்ப தேவ சாயல் போயிடுச்சு. இப்ப யார் சாயல் வந்துருச்சு? தன் சாயல். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உள்ள இருக்கிறது தேவனுடைய ஊதின ஆத்மா. கர்த்தர் அவனுக்குள் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். உள்ள இருக்கிறது கர்த்தர் ஊத்தினதான ஜீவ ஆத்மா. ஆனா வெளியே இருக்கிற சரீரம் சாயல் மாறிடுச்சு. தேவ சாயல்ல இருந்து மனுஷ சாயல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 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 6000 வருஷம் இப்போ அந்த மனுஷ சாயல்ல நாம வந்துட்டோம். இப்ப நாம மனுஷ சாயலா இருக்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், அவருடைய ரத்தத்திலே நாம கழுவப்பட்டபடியினால் இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். உள்ள
உள்ளே மாறிட்டோம். ஆனா வெளியே இருக்கிற சரீரம் இன்னும் யார் சாயலா தான் இருக்குது? நம்ம அப்பா அம்மா சாயலா தான் இருக்கு. பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா சாயல் தான் தெரியுது. உங்களை பார்க்கும்போது, உங்க பிள்ளைய பார்க்கும்போது உங்க பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன் இந்த சாயல் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே தான் நான் மாறி இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன், நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன். உள்ளுக்குள்ள அந்த சுபாவத்துக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா வரேன். உள்ளுக்குள்ளேயும் இந்த உலக மனுஷனுடைய சாயல் தான் இருந்துச்சு. உங்க அப்பாவுடைய குணம் இருக்கும், உங்க அம்மாவுடைய குணம் இருக்கும், உங்க தாத்தா குணம் இருக்கும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே கோவக்காரனா இருக்கிறான் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, அது என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள அவங்க சாயல் தான் நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து நம்ம மாம்ச சாயலாய் படைக்கப்பட்டோம். இப்ப இயேசுவிடத்துல கழுவப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் சாயலுக்கு மாறுறோம். உள்ள அது உள்ள மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கிறோம், வெளியவும் மாறணும். வெளியே என்ன பண்றார் ஆண்டவர்? உள்ள முழுசா நீங்க தேவ பிள்ளையா மாறின உடனே இந்த ஆத்மா தேவனுடைய படைக்கப்பட்ட அந்த ஆதியில எப்படி இருந்துச்சோ அப்படி மாறின உடனே இந்த ஆத்மாவை கொண்டு போய் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற தேவ பிள்ளைக்குரிய சரீரம்னு ஒண்ணு இருக்குது, அவர் சாயலாகும் அவர் ரூபத்தின்படி, அது உள்ள கொண்டு போய் உங்க ஆத்மா வச்சிடுறாரு. அதான் அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அந்த சரீரம் தான் தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம், அதுதான் மகிமையின் சரீரம். இப்போ உங்களுக்கு என்ன தோணணுமா? வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும் இருக்கு. அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரணும்னு இருக்கு. அதுதான் உங்களுடையதான ஒரு வாஞ்சையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதும், ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்துட்டார், கானானுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு கானானுக்குள்ள வந்தாச்சு 75 வயசுல. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அவனுடைய வாஞ்சை எதுவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கானானுக்கு வந்துட்டேன், ஆனால் கானான் அல்ல, இன்னொரு தேசம் இருக்கு, அதுதான் என் வாஞ்சை. இது கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னாரு, வந்தேன், இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, இங்க ஈசாக்கு வரணும், இயேசு வரணும், எல்லாம் இருக்கு. ஆனா என் வாஞ்சை என்ன தெரியுமா? இன்னும் ஒன்று வருகிறது, அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. இப்ப நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்க, இங்கே அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, நிறைய காரியங்கள் செய்றீங்க. ஆனா உங்க வாஞ்சை எதுவா இருக்கணும் தெரியுமா? இதல்ல, தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு எனக்கு ஒரு சரீரத்தை கர்த்தர் செய்றாரு, அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அந்த சரீரம் எப்படி இருக்கும், அந்த சரீரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதை நான் பார்க்கணும். இதைத்தான் பவுல் சொல்றாரு. பரதேசிக்கு போயிட்டு அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் பார்த்துட்டார், வந்துட்டு சொல்றாரு, எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். எனக்கு ஒன்று வச்சுட்டார் ஆண்டவர், அதுதான் எனக்கு அந்த அட்டென்ஷன், அது மேல இருக்கு எனக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும். உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது. சரி, 70 பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கு மேல இதை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த சரீரத்தின் மேல இவ்வளவு வாஞ்சை இருக்குது, இதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல நான் குறையா சொல்லலை. இதை நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, அதை பத்தி நான் சொல்லலை. இது தேவனுடைய ஆலயம், இதை நீங்க செய்ய வேண்டியதான் இருக்கு. ஆனால் இது மேல கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு இது மேல உங்களுக்கு இவ்வளவு இருக்கு, இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க. ஒருவேளை எனக்கு 60 வயசுல உடம்பு சரியில்லாம போனா, 70 வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆனா, 75 வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படின்னு இப்ப போட்டு வச்சுக்கிறீங்களே, அப்ப இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குதே, உங்க வரப்போற சரீரத்தின் மேல உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதை பத்தினதான ஏதாவது ஒரு விஷனாவது இருக்குதா? அது மேல ஒரு விருப்பம் இருக்கா? பார்க்கணுங்கிற ஆசையாவது இருக்குதா? இல்ல அந்த எண்ணமாவது தோணுதா? பாருங்க, இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் வெளிப்பட போகிறது அப்படின்னு இருக்கு. அந்த சிருஷ்டிக்கு அது வரப்போகுது அப்படின்னு இருக்கு. அது என்ன, இப்ப நான் பிள்ளையா இருக்கிறேன், அங்க ஒரு பிள்ளை வெளிப்பட போகுது அப்படின்னும் போது ஆண்டவர் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? இப்ப தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போகிறான், போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறான், நல்ல உலகத்தை அவன் அனுபவிக்கிறான், கொண்டு போன பணம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் ஓவராகி பண்ணி தவுடை திங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான்.
ஆனால் அவன் வெளியே அவன் ரூபம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சரீரம் அவங்க வீட்டில் இருந்த பிள்ளைக்குரிய அந்த ட்ரெஸ் இல்லை, அவங்க பிள்ளைக்குரியதான எந்த விதமான அடையாளமும் உடம்புல இல்லை. ஒருவேளை பண்ணிய மேய்க்கிறதுனால அவன் கருத்து போயிருக்கலாம் வெயிலில் பட்டு, அல்லது அவன் சரீரம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கலாம், அழுக்காய் இருக்கலாம், முடி வெட்டுறதுக்கு வழி இல்லாமல், ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படி முடி வெட்டுறது, முடி வெட்ட முடியாம இருந்திருக்கலாம், தாடி கெடியெல்லாம் வளர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை, அவன் உள்ளத்துக்குள்ள நான் அந்த தகப்பனுடைய மகன் என்கிற எண்ணம் மாறவே இல்லை. அவன் சொல்றான், நான் என் தகப்பனிடத்துல போவேன், நான் போய் கேட்பேன் அவர்கிட்ட அப்படிங்கிறான். அப்போ வெளியே சரீரம் மாறி இருக்கு, அடையாளம் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு, உள்ள மட்டும் மாறல. இதுதான் இப்ப நீங்கள் நானும் இந்த நிமிஷம் நீங்கள் நானும் அதுதான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இளையகுமாரன் பாவம் செஞ்சு போனவன். இளையகுமார் என்றால் ஆதாம் தப்பு செய்து வந்தது, அதனுடைய அமைப்புல தான் இப்ப நீங்கள் நானும் இருக்கிறோம். நாம என்ன ஒரு பெரிய கிருபைன்னு கேட்டா, நாம இப்ப பண்ணி தவிடு திங்கல, ஏதோ கர்த்தருடைய கிருபையில நல்ல நிலைமையில இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ளதான் தேவனுடைய குமாரன் பிள்ளை அப்படிங்க இருக்கு. இப்ப இவன் என்ன நினைக்கிறான், நான் எங்க அப்பா கிட்ட போவேன், அங்க போனா எனக்கு எல்லாம் மாறும்னு நினைக்கிறான். இப்போ இவனுடைய உள்ளுக்குள்ள தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான், வெளியே பண்ணி மேய்க்கிறவனாக இருக்கிறான், வெளியே அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள பிள்ளையாக இருக்கிறான். இந்த ரெண்டும் ஒரு காரியத்தை அடையணும், வெளியவும் பிள்ளையா மாறணும், உள்ளேயும் பிள்ளையா மாறணும். இப்ப இவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, என் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாமே மாறும், எல்லாமே செய்யும், என் தகப்பன் வீட்டுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இப்ப அங்கே போகிறான். போனவன என்ன நடக்குது, அவன் வஸ்திரத்தை மாத்துறார், அவனுக்காக எல்லாம் மாறுது. இப்போ திருப்பி வெளியவும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு, உள்ளேயும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு. இந்த இடத்தை தான் நீங்கள் நானும் அட்டைன் பண்ணணும். இப்ப நாம எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள், பூமியில நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகள், அவங்களுடைய அமைப்பு நமக்குள்ள இருக்கு. இந்த பூமிக்குரியதான சுபாவம் இருக்கு, இந்த பூமியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நமக்கு இருக்கு, பூமிக்குரிய எதிர்பார்ப்பு, பூமிக்குரிய பாவம் எல்லாம் நம்மள இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் நம் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், கர்த்தர் மேல வாஞ்ச இருக்குது. இப்ப அந்த இளையகுமாரனுக்கு வந்ததான அந்த விருப்பம் உங்களுக்கு வருதா, அதைத்தான் நான் கேட்கிறேன். அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் இப்ப பண்ணி தவுட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே, அதே இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச பிறகு பாருங்க, இப்போ அவன் சரீரம் வேற மாதிரி இருக்கு. பண்ணி தவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறான், விபச்சாரிகளோட போயிட்டு இருக்கிறான், குடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறான். இப்ப அவன் பண்ணி தவிடு திங்கல, ஆனா நல்லா இருக்கான். இப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ள தகப்பன்களுடைய எண்ணம் வரல, வெளியும் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கான். இப்போ அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். வெளியே நல்லாவும் இருக்கிறோம், உள்ளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. கொஞ்சம் மாறணும். உங்களுக்கு வாஞ்சை என்ன வரணும் அப்படின்னா, இந்த பூமிக்குரியது அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை குறித்ததான ஒரு விருப்பம் வரணும். அந்த தாகத்தை உங்களுக்குள் ஆவியானவர் ஊற்றுவார். அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு. அவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில எதை வேணாலும் மாத்துவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துல எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அதைத்தான் வாஞ்சிக்கிறோம், இன்னும் நாம அதைத்தான் கேட்கிறோம். இப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம், இளையகுமார் மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் அடிமையாவது இருப்பேன், எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். நம்ம திங்கிங்கே தப்பா இருக்கு, நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பா இருக்குது. அவன் சொல்றான், நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்க போனா அவர் வீட்டு வேலைக்காரன்ல ஒருத்தனா கூட இருக்க நான் லாய்க்கு இல்ல, நான் அடிமையா இருக்கிறேன், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் விடுப்பா, நீ யாரு, என் மகன், வா வீட்டுக்குள்ள வா, ட்ரெஸ்ஸை மாத்து, கண்ணுக்குட்டியை அடி, மோதிரத்தை போடு, இன்னைக்கு எல்லாமே 100% தேவன் மாத்துவார். அப்போ உங்க வாஞ்சியம் என் வாஞ்சியம் என்னவா இருக்கணும்னா, எனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு சரீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மகிமையின் சரீரம், அழிவில்லாதது, அது எந்த விதமான சேதமும் ஆகாது, அது நித்தியமானது. அது எப்படி இருக்கும், இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே மாடிஃபைடு இமேஜ், யாரோ ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த இமேஜை பார்க்கிற ஆசை இருக்குதா உங்களுக்கு, அதுதான் நீங்க கேட்கிறாரு. அந்த இளையகுமாரன் திருப்பி வந்தா மாதிரி உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிறதான ஆசை இருக்குதா?
இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அதுதான் இங்க பெரிய டிராபேக். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. தெரியாவிட்டால் நீங்கள் எப்படி இரண்டாவது விஷயத்தை செய்வீர்கள்?